நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு தயாராகிடுச்சு. வாங்க இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய், பச்சை மல்லாட்டைன்னா இந்த விதைக்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, மல்லாட்டை நடுவுக்கு, அந்த மல்லாட்டை பேர் மல்லாட்டை. கருவாட்டு குழம்பு, ஊடாங்கண்ணி கருவாடு, நெத்திலி கருவாடு, கார கருவாடு, அதுக்கப்புறம் வந்து ராம்பாறை கருவாடு. இது ஊடாங்கண்ணி கருவாடு. நெத்திலி கருவாடுலாம் உள்ளே இருக்கும். பச்சை மல்லாட்டை, நெத்திலி கருவாடு தெரியுது வருங்க. இதில் ஒரு 4 முட்டையை வேக வச்சு போட்டு வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்புல முட்டை ஊறி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு புளிப்பு காரெல்லாம் ஊறி. யாருக்கெல்லாம் இந்தமாரி கருவாட்டு குழம்புல முட்டை வேக வச்சு ஊற வச்சு போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். முட்டையை தனியாக வேக வச்சு கருவாட்டு குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய், முட்டை, காரக்கருவாடு, நெத்திலி கருவாடு, ராம்பாறை, அப்புறம் ஊடாங்கண்ணி கருவாடு போட்ட குழம்பு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் போடுறேன். கரண்டி ஆம்லேட்னால அது மாதிரி சிக்கன் ஆம்லேட். இது கொஞ்சோண்டு சிக்கன் மீந்து போயிடுச்சு. அதை இது மாதிரி அப்படியே வானல்லே போட்டு ஆம்லேட் போட. சாப்பாடு தட்டில் போட்டு வச்சுட்டேன். பசிக்குது எனக்கு, அதனால் தட்டில் போட்டு வச்சுட்டேன். அந்த லைவில் காமிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு. இந்த லைவ் ஃபினிஷ்டாக முடிக்கும்போது தட்டில் சாதம் போட்டு கருவாட்டு குழம்புல ஊற்றி வச்சுட்டேன். அதனால் இப்போ சாப்பிட போகிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாதம், கருவாட்டு குழம்பு, ஊடாங்கண்ணி கருவாடு, கார கருவாடு, அப்புறம் ராம்பாறை, நெத்திலி கருவாடு, பச்சை மல்லாட்டை, முருங்கைக்காய் போட்ட குழம்பு, அதிலே போட்டு வேக வச்ச முட்டை, அப்புறம் அந்த வானலில் பார்த்தீங்களா சிக்கன் ஆம்லேட். அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. அந்த சிக்கனை அப்படியே ஆம்லேட் மாரி போட்டாச்சு. முட்டை சிக்கன் ஆம்லேட். அது ஆம்லேட் ஒழுங்காக எடுக்க வரலன்றதுனால அப்படியே பொடி மாசாக போட்டாச்சு.